கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தினுடைய ஃபர்ஸ்ட் செக்ஷனை பார்க்க இருக்கிறோம். பிலிப்பியர் 4 1வது அதிகாரம் 4வது வசனம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் சோஸ்திரமாம் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் தோத்திரமாம் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ. சொல்லி டீச்சர் சவுண்ட் கரெக்டா இருக்கா, நான் கொஞ்சம் பார்த்து சொல்லுமா, லோ வால்யூம்னு எனக்கு சொல்லிச்சு. விலையேற பெற்ற வம்ரத்தால் விடுதலை கொடுத்தே, விலையேற பெற்ற வம்ரத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதரே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதரே. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், மரியாள் பிரைஸ் லார்ட், ஜெயந்தி அக்கா எங்க சம்பந்தி அக்கா பிரைஸ் லார்ட், ஆருக்கராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட். நம்ம பிலிப்பியரை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு 4வது வசனத்தை வாசிக்கிறோம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 4வது வசனம். நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம், சந்தோஷத்தோடு விண்ணப்பம். பவுல் ரொம்ப சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பவுல் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அடிமை. உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொன்னேன், டபுளோஸ், DOULOS. இந்த டபுளோஸ்ங்கிற ஒரு அடிமைக்கு எந்த சந்தோஷம் இருக்க காரணம், அவனை ஒரு அடிமையாக அவனுடைய குடும்பத்திலிருந்து பிரிச்சு சொல்றாங்க. எனக்கு நல்லா தெரியும், சாகிறவரை தன்னுடைய மனைவியை பார்க்க முடியாது, அப்பாவை பார்க்க முடியாது, தன்னுடைய தேசத்தை பார்க்க முடியாது. ஒரு அந்நிய தேசத்துல ஒரு ஆடு மாடு போல வாழ்ந்து பறிக்க நம்முடைய தலையெழுத்து அவங்க கிட்ட சிக்கிக்கிட்டோம், அடிமையா கொண்டு வந்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சோகத்தின் மேல சோகம், கண்ணீர் மட்டும்தான் இருக்கும். நினைவு வரும், ஐயோ எங்க அப்பா இப்படி என்ன, என் அம்மா எப்படி வச்சிருந்தாங்க, என் மனைவி எப்படி இருந்தாங்க, என் பிள்ளைகளா எவ்வளவு எங்கள்கிட்ட அப்பா 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 இருந்தாங்கன்னு சொல்லி இப்படி ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு வருகிற ஒரு அடிமைக்கு ஒரு சோகம். ஆனா இன்னைக்கு வாழ்கிற மக்களுக்கு
என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டிப்ரெஷன், மன அழுத்தம். மன அழுத்தம் ஏன் அந்த மன அழுத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன இருக்கு, எங்கிட்ட என்ன இருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பையனா இருக்கு. அப்ப எங்களுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர் பேரு தம்பான். அவர் ஒரு பேங்க்ல வேலை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவர் மறைச்சிட்டார். அவருடைய அக்கா வீடு எதிர்த்த வீடு. இவங்க 2 பேரும் இந்த பக்கம் இருப்பாங்க. அக்கா கணவன் ரயில்வேல வேலை பார்க்கிறாரு, இவர் பேங்க்ல வேலை பார்க்கிறாரு. எப்பவுமே ஒரு போட்டி இருக்கும். நான் சொல்றது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பெல்லாம் ஃப்ரிட்ஜ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, ரேரா தான் இருக்கும். இவங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினாங்களாம். உடனே அக்கா சொர்ணக்கம் வந்துச்சு, தம்பி ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டா நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கணும். மாப்பிள்ள சொன்னாராம், ஏமா அது அன்ஹெல்த்தின்னு எல்லாம் சொல்றாங்கம்மா, அவன் வாங்கிட்டால நம்ம போட்டி. நமக்கு எது இல்லையோ அது மட்டும்தான் நமக்கு பெருசா தெரியும். அதனாலதான் இன்னைக்கு வாழ்கிற மக்களுக்கு ஒரு டிப்ரெஷன், சந்தோஷம் இருக்காது. சந்தோஷமான எல்லா காரியங்களும் இருக்கும், ஆனா சந்தோஷம் இருக்காது ஒரு சிலர். அவங்களுக்கு வெளிநாடு போனா சந்தோஷம். குறிப்பாக என்னுடைய அண்ணன் ரஜுரன் சொல்லுவார், டேய் ஃபாரின் போகணும் அப்படின்னு ஒரு பிளான் மைண்ட்ல வந்துருச்சு, அது ப்ராசஸ் ஆரம்பிச்சுச்சுன்னா அந்த டே 1ல இருந்து எனக்கு சந்தோஷம் வந்துடும். ஐ பி வெயிட்டிங். நம்ம இந்த தேசத்துக்கு பார்க்கும், இப்படி பார்க்கும், இப்படி இருக்கும்ட்டு அதை பார்க்கறதுக்கு எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா அங்க போயிட்டு அவங்க பட்ட பாடுகளை எனக்கு தெரியும். எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் மகள் டீனா தேவியும் கூட போனோம் யூரோப் டூருக்கு. வெளியில் கூட்டு போனாங்க. சொல்றா, ஒரு மதுரைன்னு ஒரு ஊர் வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பஸ்ல மதுரை வரும். வந்த உடனே அப்பாடா நம்ம இறங்கி உயிரலாம் அப்படின்னு நினைப்பாங்களாம். ஆனா பஸ் நிக்காதான், போய்கிட்டே இருக்குமா. ஒரு காட்டுக்குள்ள போகுமா. அங்க ஒரு ஒரு ஹோட்டல் கிட்டே வச்சிருக்கோம். அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி அந்த பஸ் இறங்கலாம். இவங்க நினைப்பாங்க, என்ன இங்க இருந்தா இல்ல, இங்கதான் சீப்பா கொடுக்கறான். ஏன்னா ரெகுலரா யாரும் வர மாட்டாங்க. இந்த மாதிரி ஆகாத போகாத டிக்கெட்லாம் நீ கொண்டு வர. காலையில பஃபே சாப்பாடு கொடுப்பாங்களா. ஆனா அந்த நடத்தினவர் சொல்லுவாராம், இங்க பாருங்க, இது எதுவுமே நல்லா இருக்காது. பாயில்டு எக் நல்லா இருக்கும், நிறைய வச்சிருப்பான், அதை எடுத்து வச்சுக்கோங்க, சாப்பிட்டுட்டு வச்சுக்கோங்க. பிரெட் இருக்கும், 2 தான், வேற எதுவுமே வாயில வைக்க முடியாது. அப்ப இவங்க லட்சக்கணக்கான ரூபாயை செலவழிச்சிட்டு அங்க போய் ஒரு சோகமா இருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை. இன்னும் ஒரு சிலர் எதுக்கு அடிமையாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்களை அழகுபடுத்துறதுக்கு லட்சக்கணக்கான பணத்தை செலவழிச்சு அவங்க தங்களுடைய முகத்தை அழகுபடுத்துவாங்க, மூக்க பெருசாக்குவாங்க, என்னென்னமோ செய்வாங்க. ஆனா அதுல சந்தோஷம் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. ஆனா சந்தோஷமே இல்லாத சூழ்நிலையில, என்னது சொல்லுங்க, சந்தோஷமே இல்லாத சூழ்நிலையில ஒரு சந்தோஷத்தை நாம் பார்க்க போயிருக்கோம். சந்தோஷம் இல்லாத சூழ்நிலை எப்படிங்க சந்தோஷம்? அதுதான் வசனம். எடுத்துக்கொள்ளமா, சங்கீதம் 42வது அதிகாரம் 5வது வசனத்துல தாவீது சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாத்தீங்கன்னா, 42வது அதிகாரம் 5வது வசனம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? கலங்குகிற சூழ்நிலையில் இருக்கிற ஆத்மாட்ட தாவீது பேசுகிறார். ஏனப்பா கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய் அப்படின்னா என்ன நீங்க கேட்டீங்கன்னா, அடுத்து என்ன நடக்க போகுது தெரியாது. சூழ்நிலை அவ்வளவு மோசமா இருக்கும். கலக்கமும் தியக்கமும் ஆத்மாக்கு இருக்குது. அந்த நேரத்துல தாவீது என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 42வது அதிகாரம் 5வது வசனம், தேவனை நோக்கி காத்து, வெயிட் ஃபார் த லார்ட். என்னைக்கெல்லாம் கலக்கம், தயக்கம் எல்லாம் வருதோ காத்து, வெயிட். ஏன் நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கைய, அவருடைய சூழ்நிலையெல்லாம் அவருடைய கரத்துல இருக்கு. 100% அவருடைய கரத்துல இருக்கு. அவருக்கு தெரியும் அடுத்த ஸ்டெப். ஆனா அந்த ஸ்டெப்ல இவன் என்னை நோக்கி பார்க்க போறானா, உலகத்தை நோக்கி பார்க்க போறான். 2 காரியம் தைச்சலாம். உலக மக்களை நோக்கி பார்க்கலாம், ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். என்னுடைய கடினமான சூழ்நிலையில உங்களுக்கு சொன்ன காரியத்தை நான் சொல்றேன். நீங்க ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாளையில ஒரு ஆல் நைட் பிரேயர் விருது நாள் நடந்துச்சு.
ஆகஸ்ட் 20ஆம் தேதி 15ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. அந்த நாட்கள்ல ட்ராக்ஸ் கொடுக்கும்போது எங்களெல்லாம் கொண்டு போய் ஜெயில தூக்கி வச்சிட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த நேரத்துல நானும் ராஜா சிங் பிரதரும் முழங்கால் போட்டு ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். நான் அந்நிய பாஷையில ஜெபிக்கிறேன். அன்னைக்கு விருதுநல்ல வக்கீல் எனக்கு தெரியும், பவர்ஃபுல் பீப்புள் எல்லாம் எனக்கு தெரியும், யார்ட்டையுமே நான் போகல. நானும் அவர் முழங்கால் போடும் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கொஞ்ச நேரத்திலே ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வர்றாரு, வந்து என்கிட்ட சொல்றாரு, சார் எத்தனை ஊசி எனக்கு போட்டிருப்பீங்க, இப்ப என்கிட்ட சிக்கிட்டீங்களான்ட்ட மட்டும் நான் ஒரு காசு வாங்க மாட்டேன், என்கிட்ட சிக்கிட்டீங்களா என்ன அர்த்தம், இப்ப நீங்க என்னுடைய கஸ்டடிக்குள்ள வந்துட்டீங்க, இனி நான் உங்களுக்கு போறப்பட்டு. இன்னொரு இன்ஸ்பெக்டர் வர்றாரு, அவர் சொல்றாரு, சார் உங்க ஒய்ஃப் டாக்டரா சார்? ஆமா, என் மனைவி உங்க ஒய்ஃப்ட தான் ட்ரீட்மெண்ட் இருப்பாங்க. ஒவ்வொரு தடையும் அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒய்ஃப் எப்படி சார் இவ்வளவு சிம்பிளா இருக்காங்க, ஒரே ஒரு தாலி மட்டும் போட்டிருக்காங்க, வேற எதுவுமே இல்லையா சார், அவங்க கட்டாயம் நிறைய நகை வச்சிருப்பாங்களா சார் அப்படின்னு கேட்டேன். நான் சிரிச்சிட்டு ஆமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா வர்றாங்க, எல்லாரும் எங்க மேல அன்பை செலுத்துறாங்க. காரணம் ஜெபம். நேரா முழங்கால் படிக்கிட்டோம், ஆண்டவர் நமக்கு ஃபேவரான எல்லாம் ஒருத்தரா அனுப்புறாரு. ஆகியா பாருங்க 5வது வசனம், தேவன் நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தின் ரட்சிப்பு நிமித்தம். ரட்சிப்பு சூழ்நிலையிலிருந்து கிடைக்கிற விடுதலை. அந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். எப்படி கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய லீடர்கள் எனக்கு தெரிஞ்சவர்களா வந்துட்டாங்க. ஒருத்தர் வர்றாரு, ஒரு ஈஸ்வரமூர்த்தி. அந்த ஈஸ்வரமூர்த்தி நாய் ஃபேன். அவர் எப்ப வாக்கியம் கையில நாய் வச்சிருப்பார். அந்த ஈஸ்வரமூர்த்தி என்னை பார்த்து சொல்றார், சார் உங்க அப்பா தான் சார் எனக்கு நாய் குட்டி கொடுத்தார். அந்த பசங்களுக்கெல்லாம் கோபம் மூக்குல புத்திக்கிட்டு வருது. என்னடா அது, இவர் 4 அடி அடிப்பாருன்னு பார்த்தானா, உங்க அப்பா நாய் கொடுத்தாரு, இது அவன் கேட்டானா அப்படின்ட்டு அவங்க நினைச்சிருக்கலாம். அப்படியாங்க, சரிங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல வத்தல் மனோகர்னு ஒருத்தன் வரான். அவன் என்னை பார்க்கவே மாட்டேங்கிறான், என்னை திட்டுறான், அங்கறாங்கிறான். கடைசி இவன் என் கிளாஸ்மேட் தான். பாருங்க, ரட்சிப்பின் தேவன் அப்படின்னா நம்ம சூழ்நிலை சாதகமா இருக்காது, எல்லாமே அகென்ஸ்டா. ஆத்மாட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம், என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள்ளே தேங்குகிறாய், காத்திருப்பது சமூகத்திலே ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஒரே சிக்கத்தாங்க, நீங்க எப்ப எவ்வளவு துதிக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களை என்னை நோக்கி கூப்பிடு என்று இல்லையா சொல்றாரு. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவா சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோ என்னை நோக்கிடுமே, கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோ என்னை நோக்கிடுமே. ஆண்டவர் செய்வாரு. அடுத்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய தட்டியில எழுதி வச்சுட்டாங்க, என் பேரு, நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்து மதத்தை கேவலமாக திட்டிய டாக்டர் சுஜித் லைசாண்டர். அப்புறம் ஒரு ஜட்ஜ், இவங்க பேர் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டாங்க. அந்த ஜட்ஜ் பேர் ரத்தன ராஜ்னா அவர் இந்து வந்து கன்வெர்ட் ஆனார். இவங்க பேர்லாம் எழுதி வச்சாங்களா. எங்க அண்ணன் சொல்றாரு, தம்பியும் சரவணனுக்கு என்னென்ன எழுதி வாங்கிட்டோன்னு சொல்லி. எங்க அண்ணனும் தம்பியும் சொல்றாங்க, டே நம்ம அந்த ஊருக்கு பிழைக்க வந்திருக்கோம், இதுக்கு வந்திருக்கோம், பிழைக்க வந்திருக்கோம், நீ நம்ம பொழப்ப கெடுத்துறாதடா அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன பண்ணேன், நான் ரவுடித்தனம் பண்ணேன்னா அறுவலை தூக்கிட்டு போகணும்னு அடிக்க போனேன். ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்னோம். ஆண்டவர் இன்னைக்கு எங்களை உயர்த்திருக்கிறார். சாயங்காலம் அங்க ஒண்ணு தெப்பத்துல ஒண்ணு 2 தட்டி எழுதி வச்சிட்டாங்க. ஆண்டவர் ஒரு புயலை அனுப்பினார். புயல் அடிச்சுட்டு போன ஸ்பீட்ல தட்டி எங்க போச்சுன்னு தெரியாது. யாராவது இப்ப நான் கலத்தினால சண்டைக்கு வருவாங்க, அதான் கலத்துறேன். ஆனா ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். ஆனா நம்ம என்ன செய்யணும், வெயிட் ஃபார் த காட். இதே வசனத்தை தான் 11வது வசனத்தில் இருப்பாங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரும், என் முகத்திற்கு
ரட்சிப்புக்கும் என் தேவனும் இருக்கிறதை நான் இன்னும் துதிப்பேன். நான் அதை கூட்டினேன். 43வது அதிகாரம் 5வது அதே வசனம் பாருங்க. ஏன் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள்ளே தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனா இருக்கிறதை நான் இன்னும் துதிப்பேன். துதிக்கிறத மட்டும் நீங்க கூட்டிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு சந்தோஷத்தை ஆட்டோமேட்டிக்கா கொடுக்குறேன். ஏன்னா அது அவருடைய வேலை, சந்தோஷத்தை கொடுக்கறது. சரி, பவுல் எங்க இருந்து வந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறைச்சாலையில இருந்து. வாசிப்போம். அப்போஸ்தலர் பவுல் இருந்த சூழ்நிலையை நம்ம அன்னைக்கு பார்க்க போயிடும். 28வது அதிகாரம் 16வது வசனத்துல உங்களுக்கு புரியுறாப்புல நான் அதை சொல்றேன், அப்பதான் அது உங்களுக்கு புரியும். 28வது அதிகாரம் 16வது வசனம். இப்ப பவுல் எங்க இருக்காருன்னா ஒரு வீட்டுல இருக்காரு. ஆனா தனியா இல்ல, அவர் கைகள்ல ஒரு சங்கிலியை மாட்டி கூடவே ஒரு சோல்ஜர் சேவனி சேர்த்து கட்டி வச்சிருக்காங்க. வசனத்துல நான் சொல்றேன். அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 16வது வசனத்துல, நாங்கள் ரோமாபுரியிலே சேர்ந்த பொழுது 100க்கு அதிபதி தன் காவலில் இருந்த சேனாதிபதியத்தில் ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவர்களிடையே கூட, காத்திருக்கிற சேவர்லன்னா காத்துனா சும்மா வெயிட்டிங் கிடையாது, 2 பேரும் சேர்ந்து விலங்க, ஒரு கையில விலங்கு யாரு கையில இருக்கும், பவுல் கையில இருக்கும். இன்னொரு விலங்கு யாரு கையில இருக்கும், அந்த சோல்ஜர். அதனால என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் நடத்துறாரு. சந்தோஷம் கிடைச்சதெல்லாம் சும்மா எல்லாம் கிடைக்காது. இந்த சூழ்நிலையில ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 1வது அதிகாரம் 12 சகோதரர்களே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாக்கும்படி எது, சுவிசேஷம் பிரபலமாகும்படி அது. சுவிசேஷம் பிரபலமாக்குறதுனா என்னன்னா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு இதை இங்க சொல்லிட்டு அடுத்து நான் சொல்ல போறேன். ஏதுவாயிற்று நீங்கள் அறிய மனதன்று, அரண்மனை எங்கும் உள்ளவர்கள் யாவரும் என் கட்டுக்கள் கிறிஸ்துக்குள்ளான கட்டுகள் என்று வெளியேங்கிறவன். என்ன அர்த்தம், இவனை ஏன் கட்டி வச்சிருக்காங்க, இயேசு கிறிஸ்துவ காண்டி. இப்ப நான் சொன்ன ஏற்கனவே கையில ஒரு விலங்கு போட்டாச்சு. அந்த விலங்கு போட்டு ஒரு பக்கம் பவுல் இருக்கார், இன்னொரு பக்கம் யார் இருக்கா, சோல்ஜர் இருக்க. அவன் நைஸா வந்து பேசுவான், ஏயா சவுலு பவுலு ஏன் பவுனைய சங்கிலி போட்டு வச்சிருக்காங்க. அவன் சொல்லுவான், அண்ணே நான் ஒரு மோசமானவன். ஆமாவா, ஆமா, ரவுடிங்க எங்க ஊர்ல வந்து கேட்டு பாருங்க, என்னை பத்தி சொல்லுவாங்க, வைராக்கியமர்னு பிதாவாகிய தேவனுக்கா எங்க கடவுளுக்காக அப்படின்னு சொல்லி சுவிசேஷத்தை சொல்லி 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 கடைசியில கேட்பாரு, அண்ணே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படணும். ஆமா ஆமா பவுல் மன்னிக்கப்படணும் சொல்லி என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ரத்த சிந்தனாங்கிறத சொல்ல 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 அங்க கையில கட்டப்பட்டிருக்கான்ல அவன் ரட்சிக்கப்படுறான். அவனுக்கு 6 hours டியூட்டி போயிடுவான், அடுத்த நாள் கட்டி வச்சிருவான். அவனுக்கு இதே சுவிசேஷம் சொல்றாரு. அடுத்த நாள் அவன் வருவான், முதல் நாள் பண்ணால அவன், அண்ணே நேற்று நீங்க சொன்னீங்கல்ல, நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணேன், இயேசு என் பாவத்தெல்லாம் மன்னிச்சாரு, இன்னும் எனக்கு சொல்லுங்க அண்ணே, எனக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்கும்ட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு. கடைசியில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 21வது வசனம், கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவரும், இவங்கெல்லாம் என்ன மாற்றிட்டாரு, சோல்ஜர்ஸா பரிசுத்தவான்களா மாற்றிட்டாரு. நான் இந்த சம்பவத்தை கண்டினியூட்டி சொல்ல போகிறேன். எங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டாட்டாங்க. ட்ராக்ஸ், இவ்வளவு ட்ராக்ஸ் போலீஸ் எடுத்துக்கிட்டாங்க. இந்த நோக்கமே என்னன்னா, இந்த ட்ராக்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும், அவங்க அதை வாசிக்கணும், இவ்வளவுதானே. ஆண்டவர் அந்த பொறுப்பை அவர் எடுத்துக்கிட்டார். எப்படி எடுத்துக்கிட்டாரு நான் சொல்றேன். இவங்க ஒருத்தரா ட்ராக்ஸ் கொடுப்பாங்க, அவன் வாசிக்க மாட்டான், கிழிச்சு தூக்கி போட்டுருவான். இப்ப எங்களெல்லாம் எங்க தூக்கி வச்சிட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல. இவ்வளவு ட்ராக்ஸ் இருக்குது. ஒரு 4 வக்கீல் வராங்க. அதாவது எந்த வக்கீல்னா, அந்த எங்களுக்கு அகெயின்ஸ்டா பேசுற வக்கீல் வந்து ட்ராக்ஸ ஒரு வசனம் இல்லாம வாசி 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 வாசிக்கிறாங்க. ஒரு ஹை இன்ஸ்பெக்டர் அவர் வாசிக்கிறார். அவர் எங்கிட்ட வந்து சொல்றாரு, சார் என்ன சார் ட்ராக்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஒரு வசனம் கூட இல்ல சார். எனக்கு கேவலமா போச்சு, ஒரு வசனம் இல்லாம எப்படி சார் நீங்க ட்ராக்ஸ் நீங்க எழுதுவீங்க அப்படின்ட்டு. சார் அடுத்த நல்லா எழுதிடுறோம் சார், ஒரு ஒழுங்கா எழுதுங்க சார், என்ன சார் இது அசிங்கமா இருக்கு அப்படின்றாரு. ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் வந்து அது வாசிக்கிட்டு, பரவாயில்லையா சார், நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கு அப்படின்னு அந்த அம்மா என்கிட்ட சொல்லுது. நான் நினைச்சேன், நாங்க இவங்களுக்கெல்லாம் நான் போய் ட்ராக்ஸ் கொடுக்க முடியுமா? ஆனா ஆண்டவர் பாருங்க, ஒரு சூழ்நிலையை கொண்டு வர்றாரு. அது கஷ்டமா இருக்கும், பாதை வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும்.
எங்களை எங்க வைக்கிறாங்க? போலீஸ் ஸ்டேஷன். ஆனா நோக்கம் நிறைவேறு. அதைத்தான் பவுல் சொல்கிறாரு. பவுல் வாழ்க்கையை நம்மளே நினைக்க கூடாது, இருந்தாலும் நான் சொல்றேன். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 14. சகோதரரே, அநேகர் என் கட்டுகள்னாலே கர்த்தருக்குள் திறன் கொண்டு திருவசனம் சொல்கிறார்கள். 18 பாருங்க. கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கணும். அது எங்களை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கிறாங்க. ரைட்டு, எங்க மேல கேஸ் போடல, ஒண்ணு போடணும். ஆனா அத்தனை பேரும் அதை வாசிச்சாங்க. இந்த பேப்பர்லாம் பத்திரமா போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு. காரணம் என்னன்னா சூழ்நிலை அவருடைய கரத்துல இருக்கு. சரி, இப்ப திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன். பவுல கட்டி வச்சிருக்கிறாங்க. யாரோட? ஒரு போலீஸ் ஆபீசர். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல, இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லாரும் மேலும் எவ்வளவோ வாஞ்சியா இருக்கிறேன் என்பதற்கு வாஞ்சி. இந்த வாஞ்சை தான் ஆண்டவர் பார்க்கிறார். இன்னைக்கு அநேக ஊழியம் செய்வதற்காக தங்களுக்காக ஒரு போன் அடிப்பாங்க. நாங்கள் ஊழியத்துக்கு எங்களுக்கு தேவை எப்படி இருக்கு, அந்த இந்த சில ஏமாந்த சோனகிரின சிலர் இருப்பாங்க. அவங்க உடனே உருகிடுவாங்க. அப்படி உருகி நான் உனக்கு இவ்வளவு ரூபாய் தரேன். ஆனா அவங்களுக்கு தெரியாது, இது ஆண்டவருக்கு விரோதமாக செய்யற காரியம். சாத்தானை நீங்க சப்போர்ட் பண்றேன்னு அவங்களுக்கு தெரியாது. யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில சந்தோஷம் ஏன் கிடைக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனத்தை வாசிப்போமா? அப்போஸ்தலர் சரி, ரோமர் 14வது அதிகாரம் 17 வசனம். 14, 17. இந்த வாழ்க்கை ஸ்பிரிட் ஃபில்ட் லைஃப். சொல்லுங்க, ஸ்பிரிட் ஃபில்ட் லைஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, 2 வகையான வாழ்க்கை. ஒன்னு மாமிச வாழ்க்கை. அந்த மாமிச வாழ்க்கை என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு அமெரிக்கா போகணும், அங்க இருக்கிற இடத்தெல்லாம் சுத்தி பார்க்கணும், ஒரு 10 லட்சம். அதனால என்ன கையில கொண்டு போறோம், அந்த 10 லட்சம் செலவழிப்பாங்க, திரும்ப வருவாங்க அதே இடம் -10 lakhs. என்னுடைய ரொம்ப நெருங்கின ஒருவர், யாருன்னு கேட்காதீங்க, சொல்ல மாட்டேன், அவரு ஒரு டூர் போயிருக்காரு. அவரும் ஒரு மனைவியும் குரூஸ்னா என்னன்னா குரூஸ் அப்படின்னா என்ன நான் சொல்றேன். ஒரு பெரிய சொகுசு கப்பல் இருக்கும். அந்த சொகுசு கப்பல்ல ஒரு வாரம் கணவன் மனைவி இருக்கலாம். அங்க பல வகையான என்டர்டைன்மெண்ட் இருக்கும். சாராயம் குடிப்பாங்க, சாப்பாடு அன்லிமிட்டடா இருக்கும், கடலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், உள்ள ஸ்விம்மிங் பூல் இருக்கும், எல்லாம் சரி, உலகத்துல எல்லா சந்தோஷத்தையும் உள்ள கொடுத்துறாங்க. ஆனா அவங்க வந்தப்ப 20 லட்சம் ரூபாய் காலி. அவர் எங்கிட்ட ஒரே சோகம் பண்ண, டேய் நான் நினைக்கவே இல்லைடா, போயிட்டு வந்த பிறகு 20 லட்சம் ரூபாய் போயிடுச்சு. அதுதான் மாமிச வாழ்க்கை. ஆனா பவுல் சொல்ற வாழ்க்கை என்னன்னா, பிலிப்பியர் 14வது அதிகாரம் 17 14, 17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினாலே உண்டாகும் சந்தோஷம். பரிசுத்த ஆவினால கிடைக்கிற சந்தோஷம் கேட்டா என்னன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு ஆவியான நமக்குள்ள இருக்க ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு பாதையை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு திங்கட்கிழமை நான் பிலிப்பியர் ஆரம்பிச்சிருக்கேன். உட்கார்ந்து ஒரு 3 புத்தகத்தை வாசிச்சு அதுல இருக்கிற வசனங்களை எழுதி உங்களுக்கு ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்கும். 3 வார்னர் டபிள்யூ வெஸ்லி, ஜான் மெக்கார்த்தர், அப்புறம் பிரீச்சர்ஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இவ்வளவு பெரிய புத்தகம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நீங்க எல்லாம் கட்டாயம் வாங்க மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க. என்ன தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? இதுதான் எனக்கு புதுசா கிடைச்ச ஒரு கிஃப்ட். இந்த புஸ்தகத்திலிருந்து பிரீச்சர்ஸ் அவுட்லைன் அண்ட் செர்மன் பைபிள். பிரீச்சர்ஸ்னா பிரசங்கம் பண்றவங்களுக்காக இதை கொடுத்துருக்காங்க. இது எனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய தங்கச்சி கொடைக்கானல் இருக்கா, அவருடைய கணவன் பிரதீப் திருவன்றம் போனாரு. என் வீட்டில் தங்கியிருந்தாரு, அப்பார்ட்மெண்ட்ல தங்கியிருந்துட்டு போகும்பொழுது அங்க ஒரு பழைய கடையில இதை வாங்கியிருக்கேன். யோசிச்சு பாருங்க, யாரோ ஒருத்தங்க இது வேண்டான்ட்டு பழைய கடையில் தூக்கி போட்டாங்க. இவர் போனவரை பார்த்தாரு. இது 3 வால்யூம், இது ஒண்ணுதான் அவங்களுக்கு கொண்டாந்துருக்கேன், மீது 2 அங்க வச்சிருக்கேன். 3 வால்யூம் என்ன ரேட்டுக்கு வாங்கினாருன்னு எனக்கு ரொம்ப சீப்பா வாங்கியிருப்பாரு. ஆனா எனக்கு ஒரு கிஃப்டா கொடுத்தாரு. இது ஸ்பிரிட் ஃபில்ட் லைஃப், பரிசுத்தாவினால உண்டாகிற சந்தோஷம்.
இப்ப உலக மனுஷன்ட்ட போய் இதை கொடுத்து எப்பா இது ஒரு கிஃப்ட்னா இதெல்லாம் என்னடா பண்றது. ஆனா எனக்கு அதுல கிடைக்கிற சந்தோஷத்தை பார்க்கணும். காரணம் இது ஒரு வாழ்க்கை, அடிமையின் வாழ்க்கை. நம்ம யாருக்கு அடிமையா இருக்கணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அடிமையா இருக்கும். நமக்கு இல்ல அதுக்காண்டி நான் 24 மணி நேரம் கிடையாது. ஏதாவது நான் வெளியூர் போவேன் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த இடத்துல லேசா கொஞ்சம் என்னுடைய ப்ரோக்ராமை மாத்துவேன். ஆனா மற்ற நாட்கள்ல இன்னைக்கு திங்கக்கிழமை ஆண்டோடைய பாதுகாப்பை குறித்து ஒரு செய்தி ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சாச்சு. சாயங்காலம் கரெக்டா 7:20-25 மெசேஜ் நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஸ்பிளிட் ஃபில்ட் லைஃப். அடிமையா? ஆமா அடிமை. இந்த நேரத்தில் வேற எதையும் செய்ய மாட்டேன். எப்படி ஒரு அடிமை ஆண்டவருக்காக வாழ்கிறானோ ஆனா அன்னைக்கு சந்தோஷம். அது ஆவியினாலே உண்டாகும் சந்தோஷம். ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம் எப்பொழுது கிடைக்குதுன்னா சூழ்நிலையால கிடைக்கிறது கிடையாது. ஒரு குரூஸ்ல படைக்கிற சந்தோஷம் கிடையாது. இது அனுதினமும் அவர் நம்மளை கொடுக்கிறார். கொண்டு போகும்போது நம்ம என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா. 4வது அதிகாரம் 7வது வசனம். பிலிப்பியர் 4:7. ஸ்பிரிட் ஃபில் லைஃப்ல என்ன கிடைக்கும்? ஒரு ஸ்பெஷல் ஆசத்தை உங்களுக்கு நான் காட்டப்படுறேன். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கும். தேவ சமாதானம், பீஸ். எத்தனையோ கஷ்டங்கள் வழியா நான் போறேன், நிந்தை வேதனை, ஆனா சமாதானம் இருக்கு. அந்த சமாதானத்தை மட்டும் ஒருத்தர் எடுக்க முடியாது. அந்த சமாதானம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. இது பவுல் சொல்லுகிறாரு. அப்பொழுது 7வது எல்லா புத்திக்கும் மேலான, எல்லா புத்தியும் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா இன்னைக்கு அநேகர் இந்த சமாதானம் என்னன்னே தெரியாது. அவங்க புத்திக்கு இது எட்டாது. ஆனா ஆண்டவர் நம்ம பேசுகிறார். இதை யாரால மாத்திரம் கொடுக்க முடியும்னா இத பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 11வது வசனத்தை வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4:11. என் குறைச்சல் நான் குறைச்சல் எங்க இருக்காரு? ஜெயில இருக்காரு. கையில ஒருத்தன் கட்டியா வச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தன் கூடையே கட்டி வச்சு அவன் மட்டும் போயிட்டே இருப்பான். ஆனா எவனா ஒருத்தன் கை வச்சிருப்பான். அவன் எவ்வளவு வாய் நாடா இருக்குவான், அவன் மாதிரி கெட்ட வார்த்தைகளை பேசுவான். ஆனாலும் ஏனென்றால் நான் எந்த நிலைமையிலும் ரம்யமாக்க கற்றுக்கொண்டேன். லேர்னிங். இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளணும். எதை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு என்னதை கற்றுக்கொள்ள போறோம் வாசிப்போம். மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனம். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை சொல்கிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கேன். இந்த ரெண்டும் இருந்தா தான் சந்தோஷம் கிடைக்கும். ஒண்ணு சாந்தத்துக்கு அப்புறம் ஆப்போசிட் கோபம். சொல்ற கூட கோபம் வந்துச்சு, யாரு கிட்ட நிக்க அப்படியே ஓடியே போயிடுவாங்க. உங்களை யாராவது ஒருத்தர் திட்டிக்கிட்டே இருந்தா நீங்க இருப்பீங்களா? நான்லாம் இருக்க மாட்டேன். யாராவது ஒரு சின்ன சேஞ்சஸ் இருந்தா எனக்கு அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்காது. ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு இடத்துல கற்றுக்கொள்ளும். பவுல் சொல்ல நான் கற்றுக்கொள்கிறேன். எந்த சூழ்நிலையும் நான் சந்தோஷமா இருக்கேன். என்னை ஆண்டவர் கொண்டு வர பாதை எனக்கு நல்லா தெரியும். நான் சந்தோஷமா இருக்கேன். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆத்துமாக்கள் அந்த இளைப்பாறுதல் சந்தோஷம். அந்த சந்தோஷம் யாருக்கு கிடைக்கும்? ஒரு அடிமைக்கு கிடைக்கும். அடிமை எங்க இருக்கிறான்? சிறையில் இருக்கான். எப்படி இருக்கான்? கையில கட்டப்பட்டு இருக்காரு. ஆனா அந்த நேரத்துல அவருக்கு நல்லா தெரியும், நான் ஒரு பாதையில போறேன். இந்த பாதையில நான் சந்தோஷமா இருக்கிறேன். நான் ஏன் சந்தோஷமா இருக்கிறேன்? ஆண்டவர் எனக்கு டீச் பண்றாரு நீ எப்படி இருக்கணும்னு சொல்லி. ஜெபிக்க முடியுமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. நான் உள்ள இருதயத்தோடு உடைய திரு சமூகம் வருகிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா, சொல்ல முடியாத இவுகளுக்காக கோடி நன்றி ராஜா. ஆவியானவருடைய வழிநடத்தலில் ஒரு பாதையில் நாங்கள் இருக்கிறோமா? ஸ்பிரிட் ஃபில்ட் பாத். இந்த பாதையிலே நாங்கள் செல்ல நீர் எங்களுக்கு பாராட்டின நன்மைக்காக கோடி நன்றி ராஜா. கிருபை 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 எங்கள் ஒவ்வொருவருக்கும் அளவில்லாத கிருபை தருகிறது. அதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.